எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை பேர் பிரஸ் மீடியா எல்லாரும் இத்தனை பேரையும் மறுபடியும் ஒன்னா பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். முதல்ல பிரசாந்த் சார் அவர்களோட பர்த்டே விஷ் பண்ணிக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜி. இந்த நாள் என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான நாள். அதுக்காக ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. என்னன்னா 11 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணேன். பார்த்தே தரிசித்தேன்ற ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது சரண் சார் கூட அசிஸ்டன்ட் பண்ணும்போது ஜியை நாங்கள் மீட் பண்றேன். அப்போ எனக்கு கிடைக்கிற டைம்கள்ல ஏதாவது கேப் டைம்ல 3 கதை கூட நான் சொல்லலை. சின்ன சின்ன சீனா ஒரு தமிழோட சீன் ஒரு சீன் இருக்கும், அப்படி ஒரு சீன் இருக்கும் சொல்லி டைரக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட் இருந்தா அவங்ககிட்ட பேசணும், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அதை வச்சுட்டு ஒரு கேப்ல அவுட்டோர் போகும்போது ஊட்டியில வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேல ஒரு நம்பிக்கையில அதை தியாகராஜ் சார் சொல்லி எனக்கு அந்த முதல் பட வாய்ப்பை கொடுத்த அவருக்கு மறுபடியும் இந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு நன்றி. இது 23 வருஷம். ஆக்சுவலா 2001 இந்த நாள் எதுக்கு முக்கியமான நாள் எனக்கு லைஃப்ல சொன்னா, இந்த பிறந்த நாள் அன்னைக்கு தான் 2001 ஏவிஎம்ல ஆர்ஆர்ல நாங்க பூஜை போட்டோம். நம்மளோட பூஜை மறுபடியும் 24 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே இடத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஆக்சுவலா இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது 25வது வருஷத்துல நாங்க வேலை செய்ய போறோம். அதனால இது ஒரு வெள்ளி 25 வருஷத்துல சில்வர் இயர்னு சொல்லலாம். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கு நேரமும் காலம் ஒன்னா வரணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். அப்புறம் தமிழ்ல என்னோட படம் தமிழ் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது பிரஸ் தான். இது நான் உங்களை மோசடிக்க சொல்லல. அத்தனை பேரை ஒரு புது டைரக்டரை பாராட்டி பயங்கரமா தூக்கி விட்டுருந்தீங்க அந்த நேரத்துல. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் எனக்கு அந்த ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுதான் எனக்கு படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே கவிதாலயம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அந்த படம் பண்ணேன். சோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ள ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ள அந்த ஒரு எவ்வளவு அதுல கமர்ஷியல் சேர்க்க முடியும், எவ்வளவு கதை சொல்ல முடியும், ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ள அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன். இந்த படம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இதோட அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யாரும் கூட நடிக்க போறாங்க, யார் யார் டெக்னீஷியன் அடுத்துதான் அந்த அறிவிப்பு வரும். நீங்க அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஜி தியாகராஜ் சார் உங்க 2 பேருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் உங்களுடைய வணக்கம். இது பிரஸ் மீட்லாம் கிடையாது, இது என் ஃபேமிலி ஃபங்க்ஷன். இத்தனை வருஷமா இப்போ வருஷமா கொண்டாடுற ஒரு விழா தான் எனக்கு. இங்க வந்திருக்கும் அனைவருமே ஃபேமிலியை சேர்த்து என்னுடைய ரிலேஷன் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமா வந்துட்டு இருக்க ஜெனரேஷன் பிரஸ்ல என் கூட எப்பவுமே ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இப்போ இருந்திருக்கீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கு. மீனாட்சி சார், பாலன் சார், யாரும் இருக்கோம், விஷ்ணு சார், நளினி சார், அப்புறம் பார்த்தா இல்லையா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜெனரேஷன் சக்தி சார், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ தினத்தந்திலிருந்து இப்போ லேட்டஸ்டா இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்திருக்காரு. ஸோ எப்பவுமே நீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த் வந்திருக்கீங்க. அண்ட் ஊடகத்தில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸும் யூ ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மை ஆல் மை ப்ரோக்ரஸ் என்னோட சக்சஸ்ல. அண்ட் நீங்க இவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் விஷிங் மீ இன் பர்சன். இது எப்பவுமே என்னுடைய ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு. அண்ட் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய feedbacks are good, comments have always been positive. Thank you so much. And இந்த இனிய நாள்ல இப்போ வெளியில செந்து சார் இருக்க சார் இருந்து, அப்புறம் மெட்ராஸ் ஜெகதீஷ் இருக்காரு, அண்ட் ஜாய் சார்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி சார் சார் கொடுத்து இப்போ வேலை வச்சு எனக்கு கலக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இப்போ எனக்கு மிக ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அப்பா இப்போ யூஸ்வலா கேட்பீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு.
இப்போ வந்து பிரசாந்த் 55 சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அது சாதாரண கிஃப்ட் கிடையாது. அதுவும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சாரோட கொடுத்திருக்காரு. அண்ட் ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து 25th இயர்ல வந்து இப்போ என்ட்ரு ஆக போறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப். அந்த 25th இயர்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மிகப்பெரிய படமா இருக்கும். நீங்க எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்கா பண்ணுங்கடா, திரைக்கதை ஒழுங்கா பண்ணுங்கடா, நல்லா நடிங்கடா. ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்க்க பூர்த்தி பண்ணுங்க சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த படம் வந்து யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு கிவ் அ நைஸ் மூவி. நல்லா இப்போ ஹரிசத்து உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டா இருக்கும். இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போற ஜென்ரேஷன் இந்த படத்தை பார்க்கணும். தமிழை பற்றி எல்லாருமே பார்க்கணும் சூப்பர் படம் சொல்றீங்களோ, இப்போ பார்த்தோட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி இந்த நம்ம 2 பேர் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போறோம். மீட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், கதை இருக்கும், ஸ்கிரீன் முக்கியமா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும். அண்ட் ஹரி சார் பொறுத்து சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும். ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜெயராஜ் சார். அதை எனக்கு வந்து அவர் சாதாரணமாக எடுக்க மாட்டாரு, இந்த மாதிரி பிரமாண்டமா எடுப்பாரு அவரு. ஸோ அவர் வந்து கேட்டேன், அப்பா இப்போ இந்த காலத்துல வந்து இப்போ என்ன மாதிரினா நீங்க எதுவும் கவலைப்படுற கமான் பண்றது எதுவும் பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள இறங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரவி மரியா சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கமிங் அண்ட் பிளெஸிங் மீ. நான் வந்து எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம் வந்து அவ்வளவு சந்தோஷமா எப்பவுமே நான் வந்து உங்க மனசுல இருக்க காரணம் வந்து பிரஸ்ல இருக்க உங்ககிட்ட இந்த சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமா உலகத்தில் இருக்கிற உயிரின் மேலோட ரசிகர் அவைகளுமே நீங்க எல்லாருமே எப்பவுமே வந்து எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்க பேசும்போது கூப்பிடும் போதும் நீங்க கொடுக்குற உற்சாகமும் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பலமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். நீங்க எல்லாருமே நீங்க மேல காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடன் சொல்ல பண்ணி தெரியல எனக்கு. பட் கண்டிப்பா நான் பண்ற படங்கள் மூலியமா நீங்க என்ன எதிர்பார்க்கணும், கண்டிப்பா ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்கணும் உங்களுக்கு அமையற மாதிரி இப்போ இந்த கூட்டணி சேர்ந்துருக்கு. கண்டிப்பா ஐ விஷ் இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம். ஐ நோ இட் பி அ கிரேட் ஃபிலிம். அண்ட் இதுதான் ஆரம்பம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ். நீங்க இவ்வளவு வந்து பேஷண்டா உட்காந்து நீங்க எல்லாரும் எனக்கு வாழ்த்து பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் என்னுடைய ஃபேமிலிஸ் உங்க அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றியை தெரிவிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனலாக விஷ் பண்ணதும் திரும்பி இந்த மேடையில் இங்கே உட்காந்து அமர்ந்திருக்க பிரஸுக்கும் ஊடக பிரஸுக்கும் உலகத்துக்கு இங்க இப்போ பிரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இனிமே வந்து தமிழ்லாம் கிடையாது. பிரஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனடால இருக்காங்க, யூஎஸ் இருக்காங்க, ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஃபுளுசர் இருக்காங்க. அவங்களும் வந்து படத்தை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தை வந்து இங்க எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ பிரஸ்லயும் வந்து உங்களுக்கு நிறைய தெரிவிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்ல இருக்கிற ஊடகங்களும் அண்ட் எஸ்பெஷலி டெய்லிஸா இருக்கட்டும் எல்லாருமே எல்லாரும் வந்து எப்பவுமே கூட இருக்கீங்க, அதே மாதிரி இருப்பீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ படம் ஆரம்பிக்கிறோம். அண்ட் ஆல் லைக் டு சே லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை கல்யாணம் நினைச்சுன்னா ஸோ நல்ல கிளாமரா இருக்காங்க. இங்க வந்து நம்ம மீனாட்சி சார் அவரு மொத்த பிரஸ் மீட் முடிச்சு விட்டீங்களா? தேவராஜ் சார் எங்க இருக்கீங்க? தேவராஜ் சார் ஓகேயா? தேங்க்யூ. இவ்வளவு நாள் நல்லா போயிட்டு இருந்த பிரஸ் மீட் மொத்தமா முடிச்சுட்டீங்க. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா தொடங்கி இருக்கு. பிரசாந்த் சாரோட இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளோட விஷயஸ்ல இன்னும் ஒரு அடுத்த கணக்கு கொண்டு போங்கிறது ஆழமா நம்புறோம். இப்போ வந்து கேக் கட் பண்ற நிகழ்ச்சி இப்போ நிறைய பேர் அவர் தனிப்பட்ட முறையில வாழ்க்கணும்னு சொல்லி போக்கே கிஃப்ட்லாம் கொண்டு இருக்கீங்க. இது முடிச்ச பிறகு ஒருத்தரா சந்திச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.